நாம இப்ப இன்கம் டாக்ஸ் இ-ஃபைலிங் பண்ணும்போது நம்மளுக்கு சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை பேன் நம்பர்ல வர வைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்க்கணும்னா 26 ஏஎஸ் அப்படின்ற படிவத்தை நம்ம வெரிஃபை பண்ணணும். அந்த 26 ஏஎஸ் படிவத்தை எவ்வாறு வெரிஃபை பண்ணலாம்னு நம்ம இப்ப பார்க்கலாம். அது எப்படி பண்ணணும்னா இன்கம் டாக்ஸ் இ-ஃபில்லிங் இந்த வெரிஃபை பண்ணணும்னா இங்க லாகின் நம்ம ஏற்கனவே நம்ம லாகின் பண்ணியிருப்போம். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அதில் வரும். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதை கொடுத்த உடனே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை அவங்க டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துட்டு இந்த கேப்சிகா போட டைப் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், அதில் எப்படி கொடுத்துருக்குது அதை போல நாம டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தோம்னா உள்ள போகணும். இன்கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க. மீண்டும் 23 இந்த ரீஎன்ட்ரி அந்த கேப்சிகா இருக்கும். 98 TX1 இந்த மாதிரி உள்ள வந்துடும். இந்த மாதிரி உள்ள வந்தோம்னா இது டேஷ்போர்ட். நம்ம என்னென்ன பண்ணணும், மை அக்கௌண்ட்ல போறோம். மை அக்கௌண்ட்ல வியூ ஃபார்ம் 20CAX அப்படின்றதுல அது வியூ ஃபார்ம் 20CAX டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் அப்படின்ற மற்றொரு லிங்க்கு நம்மளை கூட்டிட்டு போகும். போன உடனே நம்ம இங்க இந்த மாதிரி பிடிஎஸ் ட்ரேஸ் அப்படின்னு வரும். நீங்க பாருங்க ஐ அக்ரி அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இதுல வியூ டாக்ஸ் கிரெடிட் அப்படி அந்த ஃபார்மை போட்டோம்னா இதுல இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க நம்ம அசஸ்மெண்ட் இயரை செலக்ட் பண்றோம். நான் உதாரணத்துக்கு 15/16 செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய ஃபார்ம் HTML டெக்ஸ்ட் பிடிஎஃப்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட்னா HTML நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மீண்டும் ஒரு கேப்சிகா வரும். இதுல பாருங்க எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல இருக்குது. இது நம்ம தெளிவா இருந்துச்சுன்னா இதே பண்ணிக்கலாம். தெளிவா இல்லை அப்படின்னும் போது இப்படி கொடுத்தோம்னா இது இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா மாறும். இதுல நம்ம தெளிவா என்ன கிடைக்குதோ இது பாருங்க, இது நல்லா தெரியுது. 6 3 6 8 F அப்படின்னு வியூ ஒரு டவுன்லோட் கிளிக் பண்ணா நீங்க வரும். பாருங்க என்னுடைய பேர் அட்ரஸ் வந்திருக்கு. நீங்க பாருங்க இதான் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை. அசிஸ்டன்ட் எலிமெண்ட் எஜுகேஷனல் ஆபீஸ் திருவண்ணாமலை AAEO. அவருடைய பேன் நம்பர்ல இருந்து அந்த வருஷம் என்னுடைய வருமான தொகைக்காக நான் கட்டின டாக்ஸ் 16,186 ரூபா 45 பைசாவை நம்ம கணக்குல வந்திருக்கு. இது நல்லா தெரிஞ்சுங்க. இது நம்ம கணக்குல சம்பளத்துல பிடித்தப்பட்ட தொகை இங்க பார்ட் ஏல வரும். பார்ட் ஏ டீடைல்ஸ் டாக்ஸ் டிரெக்டர் சோர்ஸ் அட் சோர்ஸ் TDS அதான் டாக்ஸ் டிரெக்டர் அட் சோர்ஸ் அப்படின்னு வரும். இந்த ரெண்டு பார்ட் A1ல நம்மளுடைய பேங்க்காரங்க நமக்கு பிடிச்சிருந்தா அது வரும். நாம கட்டணும் அப்படின்ற தொகை எங்க வரும், நம்ம சப்போஸ் நம்ம பணத்தை கட்டிருக்கோம் சரிங்களா, அது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த வருஷம் எனக்கு சம்பளத்துல பிடிச்ச தொகை இங்க வந்திருக்கு. அடுத்த வருஷம் நான் என்ன பண்ணேன்னா நேரடியா கட்டிட்டேன். இப்போ 17 18 நான் நேரடியா கட்டியிருக்கேன். அந்த தொகை எங்க வந்திருக்குன்றத பாருங்க. DCN இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வரல, செகண்ட் லைன்ல வரல, தேர்ட் லைன்ல வரல. ஃபோர் டிடக்ட்ஸ் டாக்ஸ் பெய்ட். நாமளே டாக்ஸ் பண்ண தொகை எவ்வளவு கட்டியிருக்கேன் நான். முதல்ல ஒரு டாக்ஸ் 31,040, அதுக்கு 3% செஸ் சேர்த்து 31,071. அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் 100 இதுல கட்டிருக்கேன். 1,287 ரூபாய் நான் கட்டியிருக்கேன். இந்த தொகை இங்க வந்திருக்கு. இப்போ நாமளா கட்டுற பார்ட் சில நாம சலான் போட்டு கட்டுற தொகைகள் வரும். பார்ட் ஏல நம்ம சம்பளத்துல பிடிக்கப்பட்ட தொகைகள் வரும். இங்க எங்க சம்பளத்தை பிடிக்க இது மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த அக்கௌண்ட்ல நம்மளுக்கு பணம் 26 ASல பணம் பிடித்து வர வைக்கப்பட்டால் நாம ஈஸியாக என்ன பண்ணலாம், இ-டாக்ஸ் ஃபைல் பண்ணலாம். இ-டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு நம்ம பணத்துல முதல்ல 26 AS படிவத்துல நம்ம அக்கௌண்ட்ல இந்த 26 AS படிவம் மீண்டும் சொல்றேன். இந்த மாதிரி கிளிக் பண்ணி போனீங்கன்னா